டே 8ஓட ரெசிபீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஊருக்கு வந்து கிளம்புறேன். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்தாச்சு. எழுந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து குடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பட்டர் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. நார்மலாக எப்பயும் செய்கிற மாதிரி தான், பட் வந்து பட்டரில் வந்து செய்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். வெங்காயம் பச்சை மிளகாலாம் வந்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்து சேர்த்துட்றாங்க. இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் கூட வந்து ஊறுகாய் வந்து சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஸோ இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரும் கேப்சிகமும் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருகிடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு கேப்சிகம் வந்துட்டு மீடியம் சைஸில் கட் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா வந்து வதங்கட்டும். குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பன்னீர் வந்து சேர்த்துருக்கேன். பன்னீர் வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். நான் ஃப்ரிட்ஜில் வந்து டேரெக்டாக எடுத்து சேர்த்ததுனால அதுலேருந்து தண்ணி வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் வந்துட்டு பெருசாக நான் எந்த ஒரு மசாலா பொடியும் நான் வந்து சேர்க்கல. இதை வந்துட்டு சிம்லே வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இதை அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ டே 8ஓட ரெசிபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மார்னிங் வந்து கம்மியாக சாப்பிடுங்க, மதியம் வந்து மீடியமாக, நைட் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. அதாவது கொழுப்பு சத்து நிறைஞ்ச உணவாக இருக்கணும், அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிச் உணவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் வந்துட்டு சீக்கிரமாக நடக்கும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.